கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இயேசுவின் இரண்டாம் வருகைக்கு நாம் காணப்பட ஒவ்வொருவரும் செய்ய வேண்டிய வேதத்தின் அடிப்படையில் சில ஜெபங்களை குறித்து இந்த நாளில் நாம் தியானித்து ஆண்டவருடைய வருகையில் நாம் குடும்பமாய் காணப்படும்படியாக என்னென்ன காரியத்தில் கர்த்தர் விரும்புகிற ஜெபத்தை நாம் செய்கிறோம் என்று நம்மை ஆராய்ந்து பார்த்து இதுவரைக்கும் ஒருவேளை நாம் இப்போ பார்க்க போகிற ஜெபங்களை நீங்கள் செய்து கொண்டு இருப்பீர்களானால் மிகவும் அருமை பிரியமானவர்களே. ஒருவேளை இந்த ஜெபத்தை எல்லாம் நீங்கள் செய்யாமல் இருப்பீர்களானால் இந்த செய்தியை பார்த்த பின்பாக அனுதினமும் இந்த ஒரு நினைவோடு கர்த்தருடைய வருகைக்கு நாம் ஆயத்தமாகணும், ஜெபத்தில் உறுதியாய் தரித்திருக்கணும். இந்த ஜெபங்கள் எல்லாம் கர்த்தருக்கு பிரியமானது என்று உணர்ந்து நாம் வைத்து ஜெபிக்கும் போது கர்த்தர் நிச்சயமாக அவருடைய வருகையில் நாம் கைவிடப்படாதபடிக்கு வேதத்தில் இருக்கிற எல்லா ஜெபங்களிலும் விலையேற பெற்ற ஒரு சில ஜெபங்களை குறித்து இந்த நாளில் நாம் தியானித்து தேவ சமூகத்தில் காத்திருந்து ஜெபித்து ஜெயம் பெற கர்த்தர் நம்மளுக்கு கிருபை தருவாராக. நாம் முதலாவது வாசிக்கலாம். 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நாம் வாசிப்போமானால், நான் வாசிக்கிறேன். நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவெனில், எல்லா மனுஷருக்காக விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும் என்று இங்கே பவுல் எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, எல்லா மனுஷருக்காக ஜெபம், விண்ணப்பம், ஸ்தோத்திரம். உங்களுடைய அனுதின ஜெபத்தில் எல்லா மக்களுக்காக ஜெபம் பண்ண தயவு செய்து மறக்காதீங்க. உங்களுக்கு பிடித்தவங்களோ பிடிக்காதவங்களோ, உங்களுக்கு நன்மை செய்கிறாங்களோ தீமை செய்கிறாங்களோ, எதுவாக இருந்தாலும் நாம் தேசத்தில் இந்த நிமிஷம் வரைக்கும் பிறந்திருக்கிற எல்லா பிள்ளைகளுக்காக நாம் ஒப்பு கொடுத்து கர்த்தருடைய வருகையில் நாம் காணப்பட வேண்டும் என்று ஒருவருடைய இரத்த பலியையும் கர்த்தர் நம் கையில் கேட்காதபடிக்கு எல்லாருக்காக ஜெபம் பண்ணி விழித்திருந்து தேவ சமூகத்தில் நாம் ஸ்தோத்திரங்களையும் வேண்டுதல்களையும் செய்யும் போது அது கர்த்தருடைய பார்வையில் விலையேற பெற்றதாக இருக்கு. பிரியமானவர்களே, வேதத்தில் அப்படிதான் எழுதியிருக்குது அல்லவா? கர்த்தர் எல்லாருக்காகவும் அவர் ஜீவனை கொடுத்தார். இயேசு எல்லாருக்காகவும் தம் சொந்த இரத்தத்தை சிந்தி அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளும்படியாக ஒவ்வொரு ஜனங்களுக்காக இன்னும் பிதாவின் இடத்தில் பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிறார். பிரியமானவர்களே, நம்மளும் அதே பாதையில் கடந்து போக வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இரண்டாவது நாம் செய்ய வேண்டிய காரியத்தை குறித்து நாம் பார்ப்போம். 5:44ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். இங்கே பாருங்க, நம்மை நிந்திக்கிறவங்களுக்காக நம்மளை துன்பப்படுத்துகிறவங்களுக்காக நம்ம ரெண்டாவது ஜெபிக்க வேண்டும் என்று இந்த நாளில் நாம் ஒரு தீர்மானம் பண்ணுவோம். பிரியமானவர்களே, இதுவரைக்கும் ஒருவேளை நம்மளுக்கு நன்மை செய்தவர்களுக்கே நாம் ஜெபித்து கொண்டு இருப்போமானால், நம்மளுக்கு தீமை செய்கிறவர்களுக்காக நம்மை நிந்தித்து தூஷிக்கிறவர்களுக்காக, விசேஷமாக நம்ம சத்ருக்களுக்காக, நம் வீட்டாரே சத்ரு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவேளை உங்களுக்கு பிடிக்காத யாராவது உங்களுக்கு விரோதமாக சில காரியங்களை அவங்க மதீனத்தின் நிமித்தமாக அறியாமையினால் இல்லை சத்ருவினால் ஏவப்பட்டு செய்திருக்க கூடும். இந்த வேளையில் உங்கள் ஜெபத்தில் போய், ஏசப்பா, நான் யார் மேலேயாவது கசப்போடு வெறுப்போடு இருக்கிறேன்னா அதையெல்லாம் எனக்கு காண்பிங்க ஆண்டவரே என்று சொல்லி அவர் சமூகத்தில் ஒப்பு கொடுத்து அவருடைய பாதத்தில் நாம் ஒவ்வொரு நாளும் நம்மளை துன்பப்படுத்துவதற்காக நாம் ஜெபிக்கிற வேளையில் கர்த்தருடைய வருகையில் நாம் காணப்படுவது நிச்சயம். பிரியமானவர்களே, இந்த ஜெபம் கர்த்தருக்கு பிரியம். பாருங்க, யூதாஸ் முத்தத்தினால் இயேசுவை காட்டி கொடுத்தாரு. ஆனால் பாருங்க, இயேசு யூதாஸை சபிக்கலை, எதுவுமே பண்ணலை. நீ செய்கிறதை சீக்கிரமாய் செய் என்று, நீ பிறந்திருப்பதை பார்க்கிலும் பிறவாது இருப்பது நல்லதுன்னு தான் சொன்னாரா காட்டிலும் யூதாஸை எங்கேயுமே அவர் புறக்கணித்ததாக பார்க்கவே முடியல. பிரியமானவர்களே, சத்ருவாக யூதாஸுக்குள்ள சாத்தான் நுழைந்திருந்தாலும் கர்த்தர் பாருங்க அந்த யூதாஸை குறித்து சில நேரத்தில் வருத்தப்பட்டிருப்பார். ஏன்னா 12 பேரில் ஒருத்தன் எழும்பிட்டானே, வெளியேறந்த ஆட்கள் வந்திருந்தா கூட பரவாயில்ல, இப்படித்தான் நம்ம கூட நம்மளோட அப்பம் புசிக்கிறவர்கள், நம்மளுக்கு வேண்டியவர்கள் நம்மளுக்கு சத்ருவாக எழும்பக்கூடும், எழும்புவார்கள். அது இயேசுவுக்கே நடந்திருப்போமானால் நம்மளாம் ஏமாத்திரம். பிரியமானவர்களே, கண்டிப்பாக இந்த பாதையில் எல்லாரும் நம்ம போய்கிட்டு தான் இருப்போம். கர்த்தர் நம்மளுக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். இந்த நாளில் கர்த்தர் கருத்தில் ஒப்பு கொடுத்து உங்களை துன்பப்படுத்துறவங்களுக்காக, உங்களை நிந்திக்கிறவங்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. இயேசுவின் வருகையில் நம்ம ஆயத்தமாக இருக்கணும். இயேசுவின்
வருகையில் நம்ம போகணும் என்ற அந்த உணர்வோடு நீங்கள் யாரெல்லாம் வேண்டாம் நினைக்கிறீங்களோ முதலாவது அவங்க பேரெல்லாம் எழுதி நீங்கள் ஜெபத்தை ஒப்பு கொடுங்க. இந்த மத்தேயு இந்த 5:44 வசனம் நியாயத்தீர்ப்பு நாளில் நம்மை நியாயம் தீர்க்காதபடிக்கு கர்த்தர் நம்மளுக்கு கிருபை தந்து நடத்துவாராக. மூன்றாவது ஒரு ஜெபத்தை குறித்து நாம் பார்ப்போம். மத்தேயு சுவிசேஷம் 26 41 வசனத்தை நாம் வாசிப்போமானால், நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாமிசமோ பலவீனம் உள்ளது என்றார். இங்கே பார்ப்போமானால் சோதனை நம்மளுக்கு வருகிற ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் போய் அனுதினமும் நன்மையும் கிருபையும் நம்மை பின்தொடரும்படியாக, நம்மளை பின்னாடி சத்ரு தொடாதபடிக்கு, நாம் சோதனைக்கு உட்படாதபடிக்கு இருட்டோடு எழுந்து சூரியன் உதிக்கும் முன்பாக தேவ சமூகத்திலே அமர்ந்து நாம் செபிக்கிறோமாவென்று நாம் பார்ப்போமானால் ஆண்டவர் வருகை எப்போ இருக்கும் என்று நம்மளுக்கு தெரியாது. பிரியமானவர்களே, தேவ சமூகத்தில் அனுதினமும் ஆவி ஆத்துமா சரீரத்தை ஒப்பு கொடுத்து நம் குடும்பத்தை ஒப்பு கொடுத்து அவருடைய வருகையில் நாம் காணப்பட வேண்டும் என்கிற அந்த பயத்தோடு தேவ சமூகத்தில் போய் அனுதினமும் செபிக்கிறீர்களான் என்று நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போமானால் கர்த்தருடைய வருகையில் நாம் கைவிடப்படாதபடிக்கு கர்த்தர் நம்மை கொண்டு போக வல்லவராய் இருக்கிறார். பிரியமானவர்களே, சகரியா 10:1 வசனத்தை நாம் வாசிப்போமானால், பின்மாறி காலத்து மழையை கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள். அப்போது கர்த்தர் மின்னல்களை உண்டாக்கி வயல்வெளியில் அவரவருக்கு பயிர் உண்டாக அவர்களுக்கு மழையை கட்டளையிடுவார் என்று எழுதியிருக்கு. பிரியமானவர்களே, பின்மாறி காலத்து மழை, அந்த அபிஷேகம் கர்த்தர் ஒவ்வொரு நாளும் புதிய அபிஷேகத்தை கொடுத்து நம்மை நடத்தும்படியாக, உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் மறுரூபமாகும்படியாக, புதிதாக்கப்படும்படியாக, கர்த்தருடைய வருகையில் நம்ம காணப்பட நம்மளுடைய பழைய மனுஷனை கர்த்தர் நம்மளுக்கு புதிதாக்கும்படியாக அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து அபிஷேகம் ஒவ்வொரு நாளும் நீங்கள் அந்நிய பாசையில் தேவ சமூகத்தில் போய் ஒரு 1/4 மணி நேரமாவது அந்நிய பாசையில் ஜெபம் பண்ணி புதிய அபிஷேகத்தை நீங்கள் பெற்றுக்கொண்டு பின்மாறி காலத்து மழையை கர்த்தரிடத்தில் கேட்டு நாம் சந்ததிற்குரிய ஆண்டவருடைய வருகையில் நாம் காணப்பட வேண்டிய அந்த ஆவியானவர் நம்மை உணர்த்தும்படியாக, உணர்வுள்ள இருதயத்தை நம்மளுக்கு கொடுக்கும்படியாக, பரிசுத்த ஆவியானவர் நம்மை நேர்வழியாய் நடத்தும்படியாக பின்மாறி காலத்து மழையை கர்த்தரிடத்தில் கேட்டு நாம் பெற்றுக்கொள்வோமானால் ஒரு வெறுமையாய் நம்மளுக்கு எல்லாமே முன்பாக போகிற சூழ்நிலைகளில் ஏதோ ஒரு குழப்பங்கள் காரியங்கள் எப்படி இருக்கிறது என்று தெளிவில்லாமல் இருக்கிற வேளையில் ஆவியானவர் நம்மளுக்கு ஊற்றப்படுவார். ஆனால் நம்மளுடைய எல்லா மறைவான காரியங்களையும் கர்த்தர் வெளியே கொண்டு வர வல்லவராய் இருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த சகரியா 10:1 வசனத்தின்படி உங்களுடைய அபிஷேகத்தை நீங்கள் புதுப்பித்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய வரங்களை இன்னும் புதுப்பித்துக் கொண்டு தேவ சமூகத்தில் போய் அவருடைய வருகையில் நாம் காணப்படுவதற்கு ஏற்ற வழியில நம்மை நடத்தும்படியாக அந்த பின்மாறி காலத்து அபிஷேக வல்லமை கர்த்தர் நம்மளுக்கு கொடுத்து நடத்தும்படியாக ஒப்பு கொடுத்து அவரிடத்தில் நாம் கேட்டு பெற்றுக்கொள்ள கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். நாம் ஜெபிப்போம். ஆண்டவர் அப்படியாக பின்மாரி காலத்து மழை உங்கள் சந்ததிக்குரிய உங்களுடைய எல்லா ஆசீர்வாதத்தையும் நிறைவாய் கர்த்தர் பெற்றுக்கொள்ளும்படியாக அந்த ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வார். பிரியமானவர்களே, தேவ சமூகத்திலே நாம் போய் ஜெபிக்கிற வேளையில் கர்த்தர் நம்மை கொடுக்க வல்லவராய் இருக்கு. அடுத்தது நாம் ஜெபிக்க வேண்டிய ஜெபத்தை பார்ப்போமானால் மத்தேயு சுவிசேஷம் 9:38 வசனத்தை நாம் வாசிப்போமானால், அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி கர்த்தரை வேண்டிக் கொள்ளுங்கள் என்று எழுதியிருக்க. பிரியமானவர்களே, ஊழியர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். அநேக ஊழியர்கள் தேசத்தில் எழும்பும்படியாக, பரிசுத்தவான்கள் எழும்பும்படியாக, நீதிமான்கள் பெருகும்படியாக. ஆபிரகாம் பாருங்க, 50 நீதிமான் 40 நீதிமான் என்று குறைத்து 10க்கு வந்து நிற்கிறார். பிரியமானவர்களே, ஒவ்வொரு தேசத்திலும் நீதிமான்கள் பெருகணும், ஊழியர்கள் எழும்பணும், கர்த்தருக்காக அவருடைய ராஜ்யத்திற்காக ஜனங்களை ஆயத்தப்படுத்த வேண்டும் என்று ஊழியர்கள் எழும்பும்படியாக நிறைய நம்ம ஜெபத்தில் ஊழியர்களுக்காக நம்ம ஜெபிப்போமானால் கர்த்தருடைய வருகையில் ஒருவேளை ஜெபத்தின் நிமித்தமாய் கர்த்தர் உங்களுக்கு ஒரு ஊழியத்தை கூட கொடுக்கலாம். பிரியமானவர்களே, நாம் மற்றவர்களுக்காக ஜெபிக்கிறோம், ஊழியத்துக்காக ஜெபிக்கிறோம், ஊழியக்காரர்கள் எழும்பும்படியாக தேவ சமூகத்தில் போய் ஜெபிக்கிற வேளையில் கர்த்தர் பார்ப்பார். அந்த ஜெபம் அவருக்கு பிரியமாயிருக்கும், விலையேற பெற்றதாய் காணப்படும். அவருடைய ராஜ்யத்திற்கு என்று ஆட்களை எழுப்பும்படியாக தேவ சமூகத்தில் நாம் போராடும் போது அவருடைய வருகையில் காணப்படாது ஏதுவாயிருக்கும். பிரியமானவர்களே, அடுத்து நாம் செய்ய வேண்டிய கடைசி ஒரு ஜெபத்தை சங்கீதங்களின் புஸ்தகம்
122 அதிகாரம் 6 வசனத்தை நாம் வாசிப்போமானால், எருசலேமின் சமாதானத்திற்காக வேண்டிக் கொள்ளுங்கள் என்று எழுதியிருக்க பிரியமானவர்களே. நம்முடைய ஜெபத்தில் ஒவ்வொரு நாளும் இஸ்ரேல் ஜனங்களுக்காக, தேசத்திற்காக, அங்க சமாதானத்தை கர்த்தர் கொடுக்கும்படியாக, அங்க நடக்கிற எல்லா அருவருப்புகள், பாவ காரியங்கள், கர்த்தருக்கு பிரியமில்லாத அசுத்தங்கள் எல்லாவற்றிலும் இருந்து கர்த்தர் அந்த தேசத்தில் ஒரு சமாதானத்தை, பரிசுத்தத்தை, ரட்சிப்பை கொடுத்து நடத்தும்படியாக, இஸ்ரேல் சமாதானத்துக்காக, எருசலேம் சமாதானத்துக்காக நம்ம தனிப்பட்ட முறையாக நாம் ஜெபித்து ஜெயம் பெற கர்த்தர் கிருபை தருவாராக. இந்த 6 ஜெபத்தையும் நாம் செய்து முடித்த பின்பாக தேவ சமூகத்தில் ஒரு 10 நிமிடம் நீங்கள் பொறுமையாய் காத்திருந்து ஆவியானவர் உங்களுக்காக ஜெபிக்கும்படியாக, உங்களுடைய பலவீனத்திற்காக, உங்களுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் வெளிப்படுத்தும்படியாக, அந்தரங்கத்தில் பிசாசானவன் உங்களுக்கு விரோதமாக, மறைவாக, உங்கள் குடும்பத்திற்காக, அது மாத்திரமல்ல, இயேசுவின் வருகைக்கு நீங்கள் ஆயத்தப்பட வேண்டும் என்று கர்த்தர் ஒரு தீர்மானம் பண்ணியிருக்கிறார். அதை தடுக்கும்படியாக சத்ரு எழும்பிக்கிற எல்லா காரியத்திலும் ஒரு ஜெயத்தை கொடுத்து நடத்த கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். பிரியமானவர்கள், ரோமர் 8 அதிகாரம் 26 வசனத்தை நாம் வாசிப்போமானால், அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்களடங்கா பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார் என்று எழுதியிருக்க பிரியமானவர்களே. நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்வது இன்னதென்று அறியாதிருக்கும் போது, இப்போ முதலாவது எல்லா மனுஷருக்காக நம்ம ஜெபம் பண்ணிட்டோம், எல்லாருடைய ரட்சிப்பிற்காக ஜெபம் பண்ணிட்டோம், நம்ம துன்பப்படுத்துவங்களுக்காக, அதுக்கப்புறம் நம்ம சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து செபிக்கும்படியாக, ஆண்டவருடைய வருகையில் காணப்பட வேண்டும் என்கிற அந்த பயத்தோடு நாம் மற்றவர்களுக்காக செபிக்கிற காரியங்கள், எருசலேம் சமாதானத்திற்காக, ஊழியர்களுக்காக, இதையெல்லாம் செபித்து முடித்துவிட்டு தேவ சமூகத்தில் ஒரு 10 நிமிடம் நீங்கள் பொறுமையாய் காத்திருந்து உங்களுக்குள்ள இருக்கிற அபிஷேகத்தை புதுப்பித்து ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்கள் அந்நிய பாசையில் செபித்துக்கிட்டே இருக்கும்போது, எதுக்காக செபிக்கணும் நம்மளுக்கு தெரியாது பிரியமானவர்களே. ஆனால் ஆவியானவர் வாக்களடங்கா பெருமூச்சுகளோடு நம்மளோடு இருந்து நம்மளுடைய எல்லா காரியத்தையும், ஆண்டவருடைய வருகையில் நாம் காணப்பட வேண்டும் என்கிற காரியத்தில் கர்த்தர் நம்மளுக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். இந்த 6 ஜெபத்தையும் நாம் செபித்து 7வதாக தேவ சமூகத்தில் ஆவியானவர் கரத்தில், ஏசப்பா எங்களுக்கு, ஏன்னா நம்மளுக்கு முன்பாக இருக்கிறது மாத்திரம்தான் நம்ம கண்களுக்கு தெரியும், மறைவாய் இருக்கிறவை எல்லாம் கர்த்தருக்குரியது என்று எழுதி இருக்க பிரியமானவர்களே. அதனால தான் நம்ம என்ன ஜெபிக்கணும் நம்மளுக்கு தெரியாத வேளையில் ஆவியானவர் வாக்களடங்கா பெருமூச்சுகளோடு நம்மளுக்காக வேண்டுதல் செய்ய வல்லவராயிருக்கோம். எல்லாத்தையும் கர்த்தர் நம்ம கையிலேயே கொடுத்துட்டு அவர் அமைதியாக இருக்கிறவர் அல்ல பிரியமானவர்களே. இந்த ஜெபம் 6 ஜெபத்தையும் நீங்கள் செய்து முடித்து தேவ சமூகத்தில் அமர்ந்து காத்திருப்பீர்கள். ஆனால் உங்களை குறித்து தேவ திட்டம், ஏன்னா நம்மளுக்காக தானே ஆண்டவர் அடிக்கப்பட்டார், ஜீவனை கொடுத்தார். நம்மை தேவ சமூகத்தில் போய் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிற வேளையில் எப்படி பிரியமானவர்களை நம்மளை கைவிடுவார்? தேவ சமூகத்தில் அவருடைய பிள்ளைகளாக தேவனோடு இயேசுவோடு நித்திய காலமாக அவரை ஆராதிக்கும்படியாக தானே நம்மை தெரிந்து கொண்டு இருக்கிறார். நம்மளை கைவிடுவதற்காகவா? நம்மை நரகத்தில் கொண்டு போய் போடுவதற்காகவா கர்த்தர் ஜீவனை கொடுத்தார்? அல்ல பிரியமானவர்களே. இந்த 6 ஜெபத்தையும் அனுதினமும் செய்யுங்கள். ஒருவேளை ஜெபிக்க முடியலை என்றால் ஒரு நாளைக்கு ஒரு ஜெப குறிப்பாவது ஜெபம் பண்ணி 6 நாளில் இந்த ஜெபத்தை எல்லாம் நீங்கள் நிறைவு பண்ணி 7வது நாளில் தேவ சமூகத்தில், விசேஷமாக கர்த்தருடைய சமூகத்தில் சபைக்கு போய் கர்த்தருடைய பாதத்தில் நீங்கள் அமர்ந்து அந்த பரிசுத்த ஆவிக்குள்ளே நீங்கள் நிறைந்து கர்த்தரோடு நீங்கள் உறவாடும்படியாக, மகிழும்படியாக அவர் சமூகத்தில் நம்ம காத்திருப்போமானால் நம்மளுக்கு வருகிற எல்லா காரியத்திலும் ஜெயம் எடுத்து அவருடைய வருகையில் நாம் வெற்றி சிறக்க கர்த்தர் நம்மளுக்கு உதவி செய்து அவருடைய நாமத்தை நாம் இன்னும் மகிமைப்படுத்தும்படியாக கர்த்தர் நம்மை எடுத்து நிறுத்த வல்லவராய் இருக்கிறார். ஒருவரும் கைவிடப்படாதபடிக்கு, ஒருவரும் அந்த பரலோக
ராஜ்யத்திலே இருந்து விலகாதபடிக்கு கர்த்தருடைய கரத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போம். இந்த செய்தி உங்கள் அனைவருக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும்படியாக இந்த ஜெபத்தினுடைய முடிவு கர்த்தருடைய வருகையில் நாம் எல்லாரும் காணப்படும்படியாக ஆண்டவர் நம்மளுக்கு உதவி செய்வாராக. கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக நாம் ஜெபிக்கலாமா? ஏசப்பா, இந்த வேளையில் 6 ஜெபங்களை குறித்து நாங்கள் தியானித்தோம். 7வது காரியமாக நீர் எங்களுக்காக வாக்களடங்கா பெருமூச்சுகளோடு வேண்டுதல் செய்ய பரிசுத்த ஆவியானவரை கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கொடுத்திருக்கிறீரப்பா. ஒருவரும் உம்முடைய வருகையில் ஆண்டவரை கைவிடப்படாதபடிக்கு பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் திரியேக நாமத்தினால் இயேசு கிறிஸ்துவின் கரத்தில் அப்பா இந்த வேளையில் நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். இந்த ஜெபத்தை நீங்கள் பிரியமாய் அங்கீகரித்து உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்துங்க. உம்முடைய கரம் ஆளுகை செய்யட்டும். ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். கர்த்தர் அப்படியாக நாம் செய்த எல்லா ஜெபத்தையும் கேட்டு நம்மளுக்கு பதில் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். கர்த்தருடைய வருகையில் நாம் காணப்படுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். God bless you.